தமிழக இளைஞர்கள் டாஸ்மாக் வாசல்ல வரிசை கட்டி நிக்கிறாங்க. சரக்கு, கஞ்சா, கூலிப்னு தமிழகமே போதையில தள்ளாடுதுன்னு பல அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கடுமையா சாடுறாங்க. குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் டாஸ்மாக் திறக்கணும். ஆனா கள்ள சந்தையில சரக்கு விற்பனை 24 மணி நேரமும் படு ஜோரா நடக்குது. குறிப்பா கிருஷ்ணகிரி கல்லாவி பகுதியில காலையில 6 மணிக்கே மது பிரியர்கள் கரெக்டா சரக்கு வாங்க ஆஜராயிடுறாங்க. வீடு, பெட்டி கடைன்னு ஒரு 3 இடத்துல பெண்களே பிளாக்ல சரக்கு வைக்கிறது தான் இதுல ஹைலைட். டாஸ்மாக் நேர கட்டுப்பாடு எல்லாம் வெறும் பாலிசியாகவே இருக்குது போலன்னு சமூக ஆர்வலருங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. கல்லாவி போலீசார் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.